ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தினாலே மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 4வது வசனம் 16வது ஒரு குணம். அது என்ன குணம் என்று சொன்னால், துணிகரம் உள்ளவர்களா இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துணிகரம், சோத்திரம், எதுக்கெடுத்தாலும் ஒரு துணிந்து சோத்திரம், நல்ல விஷயத்துக்கு துணிந்து செயல்படலாம். ஆனால் அநேகர் தீய குணத்திற்கு துணிந்து என்ன பண்ணுறாங்க, செயல்பட்டு சோத்திரம் கடைசியில் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு சோத்திரம் நாகமான் சோத்திரம் எலிசாவிடத்தில் வருகிறார். எலிசா போய் அந்த நதியில் நீ மூழ்கி ஸ்நானம் பண்ணு, சுகமாகி விடுவா என்று சொல்கிறார். அதே போல் 7 முறை அவர் முழுகி சுகமாகி போகிறாரு. சோத்திர சந்தோஷத்தில் வந்து எலிசாவினிடத்தில் சோத்திர காணிக்கை கொடுக்க வர்றாரு. எலிசா சொல்கிறார், அந்த காணிக்கை வாங்க மாட்டேன் என்று சொல்லி, உடனே அவர் போகிற வழியில் சோத்திரம் எலிசாவுக்கு வேலைக்காரனாக இருந்த கேயாசி பின்னாடியே, நாகமானுக்கு பின்னாடியே ஓடி போய் அந்த காணிக்கையை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்து விட்டு ஒன்றும் தெரியாதவரை போல வந்து சோத்திரம் இந்த எலிசாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. உடனே சோத்திரம் எலிசா கேட்குறாரு, சோத்திரம் கேயாசி எங்கப்பா போயிட்டு வர என்று சொல்லி. உடனே சோத்திரம் அந்த கேயாசி சொல்கிறாரு, உமது அடியன் எங்கும் போகவில்லை என்று சொல்லி. ஏன்னா அவர் தீர்க்கதரிசி. அந்த சோத்திரம் அந்த எலிசா அவருக்கு எல்லா விஷயங்கள் தெரிந்து விடுகிறது. உடனே சொல்கிறாரு, நாகமானுடைய சோத்திரம் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் தொடரும் என்று சொல்கிறார். ஏன் இந்த காணிக்கை நானே தடுத்தல் பண்ணிவிட்டேன், அப்படி இருக்கும்போது நீ ஏன் அந்த காணிக்கை வாங்கினா என்று சொல்லி, நாகமான் விட்டுட்டு போன குஷ்டரோகம் சோத்திரம் கேயாசியும் அவன் சந்ததியும் தொடர்ந்தது. அதனாலே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் துணிகரமாக நாம் சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி, கடவுளுடைய ஊழியக்காரை மீறி நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் சாபங்கள் சோத்திரம் கடந்து வந்து விடும். அதனால்தான் சங்கீத புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 12, 13 வசனம் சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று சோத்திரம் இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, துணிகரமான காரியங்களை சோத்திரம் ஈடுபடாதீங்க. அப்படிப்பட்ட துணிகரமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நஷ்டத்தையும் சோதர கஷ்டத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்து விடும். துணிகரமான காரியங்களை ஈடுபடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஏசப்பா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேசத்தில் எத்தனையோ மனிதர்கள் துணிகரமாக ஆண்டவரே சோதரம் யார் என்ன பண்ண முடியும் என்று சொல்லி தன்னுடைய சரீர பலத்தினால, ஆள் பலத்தினால, ஆண்டவரே அரசியல் பலத்தினால துணிகரமாக செய்கிறாங்கப்பா. ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே ஒரு நியாய தண்டனை உண்டு என்பதை உணராமல் செயல்படுகிறாங்கப்பா. எங்களுடைய பாவங்களை, குறைகளை, குற்றங்களை எல்லாவற்றையும் நீர் மன்னித்து துணிகரமான ஆண்டவரே பாவ காரியங்களுக்கு ஜனங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.